சாச்சாபுரம் ஸ்டேட் பேங்க் காலனி 10th தெருவில் சூப்பரான 2BHK வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. இதுக்கு எப்படி பண்ண நம்ம சாச்சர் எல்வின் சென்டரை ஒட்டி அப்படியே ஒரு தார் ரோடு பாருங்க. நல்ல ஒரு செம்மையான தார் ரோடுங்க. அதில் அப்படியே எங்கே திரும்பண்டா ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருங்க. வந்தோம் லைட் ஒரு சின்ன கேர்வு தாங்க. கேர் வந்தீங்கன்னா லெஃப்டில் தான் இருக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான சூப்பர் வீடுங்க. இந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்ச்சிடெக்ட் பண்ணி நல்லா செம்மையாக கட்டியிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங், நல்ல பைக் பார்க்கிங் ப்ளஸ் செடிகள்லாம் வைக்கிறதுக்கு நல்ல இடத்தோட கார்டனோட இருக்குங்க. அப்படி இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு வெளிய போர்ட்டிகோ கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு வெரண்டா கொடுத்திருக்காங்க. வெரண்டாலுமே ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஹால் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஹாலுங்க. நல்லா பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குங்க. அப்படியே ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா நல்ல ஒரு கிச்சனுங்க செம்மையா கொடுத்திருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் தனியா கொடுத்திருக்காங்க. அடுத்து திரும்ப அப்படியே உள்ள வந்தீங்கன்னா 2 பெட்ரூம்ங்க. ரைட் சைடுல ஒரு பெட்ரூம், லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூமே நல்ல பெருசா இருக்குங்க. வித் அட்டாச்டு பாத்ரூமோட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு. அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுமே ஒரு சிறுசா கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு அருமையான வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாச்சாபுரம் ஸ்டேட் பேங்க் காலனி 10th தெருவில் இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம மேலேயும் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து சைடில் கூடி படி கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் இருக்கிற படியை பிடிச்சு அப்படியே என்ன செய்யலாம், நம்ம மேலே ஏறலாம். வாங்க அப்படியே மேலே போவோம். மேலே மொட்டை மாடியாக தாங்க இப்போதைக்கு இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் இதில் வீடு கட்டணும், ரூம் கட்டணும், தாராளமாக கட்டிக்கலாங்க. ஸோ இந்த அருமையான வீடு உங்களுக்கு வேணா நம்ம ட்ரீ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த வீடை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தரோம். அது மட்டும் இல்லைங்க, நல்ல சீத்தாப்பழம் மரமும் முருங்கை மரமும் இருக்குங்க.